அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, 2026 வருஷம் புத்தாண்டு பிறக்க இருக்குதுங்க. இந்த புத்தாண்டிலாவது சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, கஷ்டம் இல்லாமல் ஒரு நிம்மதி கிடைக்குமா என நிறைய பேர் புலம்பி தவிப்பீங்க. கஷ்டம் வராமல், கடன் வராமல், நோய் வராமல் இருந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா வாழ்க்கையில் அப்படி தாங்க நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2026லையும் 7.5 சனி, அதுவும் ஜென்ம சனி தொடர்ந்து கொண்டு தாங்க இருக்குது. அதனால் 3 விஷயத்தில் நீங்கள் அறவே ஒதுக்கணும், செய்யவே கூடாது. இந்த 3 விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணுங்க, கவனமாக இருக்கணும். 3 விஷயத்தில் முயற்சி கூட செய்யக்கூடாது. அதே நேரத்தில் தொடர்பும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயம் 3 விஷயம் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் 2026 என்ன அப்படின்றது தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒவ்வொரு ராசிக்குமே புத்தாண்டு பலன்கள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசியில் 2026 சனி பகவான் இருக்காருங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் இந்த 2026. அதில் இந்த ஜூன் மாதம் குரு பேஷி நடந்து கடகராசிக்கு குரு பகவான் போயிடுவார். அதுக்கு முன்னாடி வர மிதுன ராசியில் அர்த்தாஷ்டம குருவாகத்தான் இருக்க போகிறாரு. அடுத்ததாக ராகு பகவான் அவர் 12ஆம் வீடான கும்ப ராசியிலையும், கேது பகவான் 6ஆம் வீடான சிம்ம ராசியிலையும் இருக்காங்க. மேலும் 10ஆம் வீடான தனுசு ராசியில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த 4 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குது இந்த 2026 வருஷம் பிறக்கும்போது. அப்போ 2026 சனி பேச்சு கிடையாது. உங்கள் ராசியில் தான் அப்படியே தான் இருக்க போகிறாரு. அவருக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு தான் குரு பார்வை கிடைக்குது. இந்த நிலைப்பாட்டில் இந்த 2026 நீங்கள் செய்யக்கூடாத முதல் விஷயம் எதுன்னு பார்த்தா, கூட பிறந்தவங்க பிரச்சனையில் நீங்கள் தலையிடக்கூடாதுங்க. உடன் பிறந்தவங்கள்கிட்ட சண்டை சச்சரவு வச்சுக்கொள்ளக்கூடாது, அல்லது அவங்க பிரச்சனைக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கி பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்க. முடிந்தவரை உடன் பிறந்தவர் விஷயத்தில் விலகி நிற்பது உங்களுக்கு நல்லது. உடன் பிறந்த சகோதரிகள்கிட்ட பணம், நேரம், உழைப்பு இதெல்லாம் விரயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அவங்க பிரச்சனையில் இந்த 2026 விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பெரியதாக வளருங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுங்க. இதுதாங்க நீங்கள் முதல்ல செய்யக்கூடாத விஷயம். 2வதாக, திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணை வழியில் பிடிவாதம் வச்சுக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து சப்போர்ட்டு, உறுதுணை என்பது கொஞ்சம் குறைவாகத்தாங்க இந்த 2026 கிடைக்கும். திடீர் திருமணத்துக்கோ அல்லது ஒரு காதல் திருமணத்துக்கோ பிளான் பண்ணாதீங்க. விவாகரத்து போன்ற விஷயமாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க. 2026 முடியும் வர உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறதற்கு அவசரப்பட வேண்டாம். ஆனாலும் திருமணம் நடக்குங்க. அதுக்குரிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதால குரு பலன் இருக்குது. நிச்சயமாக ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக தொழில் விஷயம். இந்த விஷயத்தில் ரொம்பவே கவனம் தேவைங்க, கட்டாயமாக தேவை. அதுவும் கூட்டு தொழில், தனித்துவமாக தொழில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. கூட்டு தொழில் விஷயத்தில் சில பாதகமான விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது 2026 கிடைச்சது போதுங்கிற வகையில் டெய்லி பணவரவு வருதா, லாபம் வருதா போதும்னு நினச்சி நீங்கள் இருந்துக்கணும். பெரிய அளவு பேராசை பட்டிங்கன்னா, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய அளவு பணத்தை எதிர்பார்க்காதீங்க, அதுக்கு வாய்ப்பு குறைவுங்க. அதனால் தொழில் ரீதியாக 2026 அதிகமாக முதலீடு போட வேணாம். கிடைக்கும் லாபத்தை உடனுக்குடனே எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் இந்த 2026 இந்த 3 விஷயத்திலும் புதிய முயற்சியும் செய்யக்கூடாது, கவனம் தேவை. ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ங்க. இந்த 3 விஷயத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதை சைலண்ட்டாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த 3 விஷயம் சம்பந்தமாக கோர்ட்டு கேஸ் வழக்குக்கு போகாதீங்க. உடன் பிறந்தவர் பிரச்சனை, வாழ்க்கை துணை பிரச்சனை மற்றும் தொழில் ரீதியான பிரச்சனை, இந்த 3க்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போனாலோ அல்லது வழக்கு போட்டாலோ அது தீவிரமாக அடைந்துவிடும். இந்த 3 விஷயத்தில்
தவிர்த்துக்கிறது உங்களுக்கு 2026 நல்லதுங்க. இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டால், விழிப்புணர்வோடு இருந்துக்கிட்டால் 2026 நீங்கள் பிழைத்து கொள்ள முடியும். நிம்மதி அது நிச்சயமாக கிடைக்கும். சந்தோஷம் கிடைக்கோ இல்லையோ, நிம்மதிங்கிறது இந்த 3 விஷயத்தில் நிச்சயமாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாலே கிடைக்குங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.